ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நாங்கள் ஒரு 1 இயர் முன்னாடி மஞ்சள், அந்த மேங்கோ இஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நாங்கள் நட்டு வச்சுருந்தோம். இப்போ நல்லா அறுவடைக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் மாங்காய், இஞ்சி, மஞ்சள் ரெண்டுமே பாதி பாதியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இது போட்டு கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. நம்ம வீட்டிலே போட்டு நம்மளே அறுவடை பண்ணி அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம போட்டோம்னா அடுத்த பொங்கலுக்கெலாம் நம்ம தையெல்லாம் எல்லாமே எடுத்துடணும். நல்லா ட்ரை பண்ணுறாங்க, அதை இழுக்கவே முடியல. ஆனால் மாமியார் அதை எடுக்கிறது இஞ்சி, மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இஞ்சி தான். கையால் பிடுங்க முடியல, அதனால கடப்பாரை எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத லைட்டாக குத்தி விட்டுடணும். விட்டுட்டு இழுத்தா வந்துடும். சுற்றி ஒரு குத்தி விட்டுற வேண்டியது தான். நல்லா அதில் போயிட்டு நடுவில் நச்சுன்னு குத்தக்கூடாது, ஓரமாக கிராஸாக அப்படி குத்தணும். தூக்கவே முடியல, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஃபுல்லாக மண் நிறையா இருக்குது. இதில் கொஞ்சம் நிறையா இஞ்சி இருந்தது. நீங்களும் பொங்கலுக்கெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அந்த மஞ்சளை தூக்கி போடாத, இதெல்லாம் நட்டு வைங்க. ஜாடியில் வச்சா சரி வராது. நீங்கள் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா கீழே நடுங்க. அப்படி இடம் இல்லைன்னா நீங்கள் அரிசி வாங்குறீங்க இல்லையா, அந்த சாக்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி நட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பொங்கலுக்குன்னா அடுத்த பொங்கலுக்கு வாங்க தேவையில்ல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நிறைய வந்துடும். நீங்கள் ஒரு சாக்கில் வச்சிங்கன்னா அது நிறைய வந்துடும். நீங்கள் இது மாதிரி ஒரு சாக்கில் வச்சா அதை அரைக்கிற அளவுக்கு வரும், ஓரளவுக்கு வரும். அந்த அளவுக்கு இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்து திரும்ப ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க. திரும்ப அதில் வர்ற விதைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதை தொங்குது பாருங்கள், இது எல்லாமே விதைக்கிழங்கு தான். அதெல்லாம் திரும்ப நம்ம நட்டு வச்சோம்னா வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை கொஞ்சம் தட்டி போட்டு நம்ம டீ மாதிரி குடிச்சிக்கலாம். ரொம்ப சளி இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப காஃபு சளிக்கெலாம் ரொம்ப நல்லாவே கேட்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ நம்ம கட் பண்ணி நசுக்கி போட்டுக்கலாம். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், ரொம்பவே நல்லது. நீங்கள் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத எடுத்து வைங்க. இது எல்லாமே விதை கிழங்கு தான். ஆனால் இது மஞ்சள் கிடையாது, இது மேங்கோ இஞ்சி. எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் வச்சா ஒரு செடியிலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கிழங்கு நல்லா மண் லூஸாக இருந்துச்சுன்னா கிழங்கு நல்லா பரவிக்கிட்டே இருக்கும். மண் டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வராது, மண் லூஸாக இருக்கணும். இது மாதிரி நம்ம மஞ்சள் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வெளியில் வாங்குறதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது கலப்படம் இருக்கும். இந்த அளவுக்கு பியூராக இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக குத்திட்டு அப்படியே பிடுங்கினோம்னா வந்துடும். இது மஞ்சள், பார்க்கக்குள்ளே லைட்டாக எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள். மஞ்சள் இப்படி தான் இருக்கும். நம்ம பேலியோ டயட்லாம் இருப்போம் இல்லையா, அதில் பசு மஞ்சள் டீ குடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா மார்னிங், இந்த மஞ்சள் தான் அது. அதே மாதிரி நமக்கு குட்டி குட்டியாக ஃபேஸில் முடி இருக்கும், மீசை மாதிரி லேடிஸ்க்கெலாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் இந்த மஞ்சளை தான் குப்பைமேனி இலை கூட வச்சு நல்லா மைய அரைச்சி நம்ம தடவிக்கிட்டு காய வச்சு நல்லா அந்த காஞ்சிருது இல்லைங்களா, அந்த காஞ்சதோடு போட்டு நல்லா அதை ஸ்க்ரப் பண்ணிட்டேன்னா அந்த முடி நல்லா அதில் சுற்றி வந்துடும். அதோடு இது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வர சுத்தமாக நமக்கு அந்த முடி பிரச்சனையே, அந்த பூனை முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த மஞ்சள் தான் அதில் போட்டு அரைக்கணும். வேர் இருக்குது பாருங்கள், அதை நட்டணும், திரும்ப வந்துடும். அது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பிடுங்குறோம். ஒரு பக்கம் இருக்கிறத மட்டும்தான், இன்னொரு பக்கம் இருக்கிறத பொறிமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.
பொரிமானா 1 வீக் அப்புறம் இப்போ பிடுங்குறது எல்லாத்தையும் மாமியார் ரெடி பண்ண போகிறாங்க. இன்னும் 2 டேஸில் 1 வீக் அப்புறம் அதை ரெடி பண்ணி அதை பிடுங்கி அதில் நான் மஞ்சள் ரெடி பண்ண போகிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கக்குள்ள தான் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு மண் போகிறதுக்கு ஒரு வாஷ் கொடுத்துக்கணும். இது மேங்கோ இஞ்சி தான். இது அப்படியே இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது லைட்டாக அந்த ஒட்டு மாங்காய்லாம் இருக்குல்ல, அந்த சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லு அந்த ஒட்டு மாங்காய் ஸ்மெல்லு தான் வரும். ஆனால் சாப்பிடக்குள்ளே லைட்டாக ஒரு மாதிரி பச்சையாக சாப்பிட்டேன்னா சாப்பிடக்குள்ளே ஓகே, சாப்பிட்டு அதை முழுங்குற நேரத்தில் ஒரு லைட்டாக ஒரு எரிச்சல் கொடுக்குது. நானே இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் லைட்டாக உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக அந்த காரம் போயிடுது. நாங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டோம், மிச்சம் எல்லாமே என் நாத்தனார்கிட்ட கொடுத்து யாராருக்கு வேணுமோ கொடுக்க சொல்லிட்டோம். கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஒன்று ஒன்றா எடுத்து நட்டு வச்சோன்னா திரும்ப அது தானாக வளர்ந்துடும். நிறையா இருக்குது பாருங்கள். மாங்காய் இஞ்சியை வச்சு ஊறுகாய் செய்யலாம், துவையல் அரைக்கலாம். உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. மஞ்சள் கிடக்குதுல்ல, அதெல்லாம் விற்றுருவாங்களாம். வாங்கி நிறைய பேர் இப்படி மஞ்சள் வச்சு செய்வாங்களாம். மஞ்சள் விற்காத கிழங்குலாம் அப்படியே விற்றுருவாங்களாம். அப்படியே கிழங்கா இங்கே அப்படியே கம்மியாக கிடைக்குமா. சதீஷ் சொல்லியிருந்தோம் போன தடவை. வாங்கி போய் நாங்கள் இது நிடுவோங்க, அரைச்சிடுவாங்க எங்கள் அம்மா. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் நம்ம அதை வேக வைக்க வேண்டியதுதான். இஞ்சி, என் மாமியார் இது என்ன பண்ணாங்க, லெமன் ஜூஸில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ணாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நட்டால் அப்படியே வளர்ந்துடும். என் மாமியார் ரெடி பண்ண மஞ்சளை காய வச்சுருக்காங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். இது 1 வீக் அப்புறம் நான் பிடுங்கி நாங்கள் செய்ய போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக இது பிடுங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் போய் பண்ணிக்கணும். இது நிறைய மஞ்சள் பாருங்கள், ஃபுல்லாக மஞ்சள். முடிஞ்ச அளவுக்கு மேங்கோ இஞ்சிலாம் பிடுங்கியாச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வேர்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான். வெந்துருச்சு. நல்லா நீங்கள் ஒரு நைஃபோ இல்லை ஃபோர்க்கோ எடுத்து குத்தி பாருங்கள். ஒரு 1/2 hour வெந்தால் போதும். ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சதுக்கு வேகலை. ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம போட்டு வேக வைக்கணும். அளவை பொறுத்து, இது நிறையா இருக்கு இல்லையா, அதனால் நான் 1/2 hour, உங்ககிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரமே போதும். நல்லா வெந்துருச்சு. இதை பொடியாக கட் பண்ண வேண்டியது தான். கையில் எப்படி மஞ்சள் பிடிச்சிருக்கு பாருங்கள், லைட்டாக குத்தி பார்த்ததுக்கே. இந்த மாதிரி பொடியாக உட்காந்து அரிஞ்சாச்சு. வெந்ததுனால ஈஸியாக அரிஞ்சிடலாம், ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. என் கையே ஃபுல்லாக மஞ்சளாக தான் இருந்தது ஒரு வாரத்துக்கு. இது மாதிரி பிளேட்டில் போட்டு காய வைக்கிறேன். நிறைய அமௌண்ட்டில் காய வைக்க முடியல. நான் ஒரு பாய் போட்டு அது மேலே இந்த கவர் போட்டு நான் காய வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே சுத்தமாக அந்த பிளேட்டில் இருந்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய வச்சாச்சு. சுத்தமாக சுருண்டு போச்சு. நான் இப்போ சும்மா மிக்சியில் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் கம்மியான அமௌண்ட் இருந்தால் நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி வலிச்சிக்கலாம். செம்ம ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம், பட்டுன்னு பிடிச்சிக்கும். நான் கொஞ்சமாக தான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். வேணுன்றப்ப நான் எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறேன். மஞ்சள் அரைக்க தனியாக மிஷின் இருக்கான்னு எனக்கு தெரியல, ரைஸ் மில்லில். இப்போ மிளகாத்தூள் அரைக்கிறோம் இல்லையா, அதில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னா இதை ஃபேஸ்க்கு போட முடியாது, எரியும். ஸோ தெரியல, கேட்டு பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.